அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்ரீ விநாயகா சிஎன்சி யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தவர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஎன்சி ரவுட்டர் மிஷின், தட் இஸ் வுட் கார்விங் மிஷினில் சேல்ஸ் அண்ட் ட்ரைனிங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம யூடியூபுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சேனலில் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த சிஎன்சி மிஷின்ஸ், இந்த சிஎன்சி ரவுட்டர் மிஷின் எப்படி சார் அதுக்கு ட்ரைனிங் தெரியுங்களா? அதுக்காகவே நம்ம இப்போ புதுசாக ஒரு செக்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம், சிஎன்சி வுட் கார்விங் ட்ரைனிங்காகவே. சரிங்களா? ட்ரைனிங் அண்ட் இது வந்து சேல்ஸுக்காகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, இப்போ நம்ம மிஷினரிஸ்லாம் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்றது, இந்த மாதிரி ட்ரைனிங் தான் நம்ம இதில் தரப்போகிறோம். 3D வுட் கார்விங் தான் இது. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸான மிஷின்ஸ் இருக்குது. இப்போது இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாடல் வந்து பார்த்திங்கன்னா 131 இருக்குது, அப்புறம் 1318 இருக்குது, 1325, இந்த மாதிரி நிறைய மாடல் மிஷின்ஸ் வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து மேனுஃபேக்சரிங் வந்து இங்கே இந்தியா தான், சென்னையில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இந்த மிஷின் ஹிவின் மிஷின்ட்டு அவங்களோட டைப் தான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அவங்களோட மிஷின்ஸ் தான் நம்ம சேல்ஸ் அண்ட் ட்ரைனிங் பண்ணிட்டுருக்கோம். இப்போ இந்த ட்ரைனிங் 3D மிஷினிங் எப்படி பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு பார்த்து இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஸ்பிண்டில் அந்த மாதிரி இருக்குது. தட் இஸ் இப்போ நீங்கள் வந்து சிங்கிள் டோர் இருக்குது, டபுள் டோர் இருக்குது. அப்போ டபுள் டோர் இருக்கும்போது மிரர் இமேஜ் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் மிரர் பண்ணுற மாதிரியும் நம்ம மிஷினரிஸ் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, இப்போ இதை பார்த்தீங்கன்னா தான் மிஷின்ஸு நம்ம இது வந்து சேல்ஸுக்காக வச்சுருக்கோம். இந்த மிஷின்ஸை இப்போ எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக மிஷினில் வந்து இந்த கம்பெனியில் எரெக்ஷனுக்காக இந்த மிஷின் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மிஷின்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்க போது. இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ட்ரைனிங்கும் தரோம். இப்போ ட்ரைனிங்னு அப்படின் போது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 30 days ட்ரைனிங் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ தெரியுதுங்களா மிஷினரிஸு. இப்போ ஃபஸ்ட்டு பாடி வந்து இப்படி தான் இருக்க போது. இதை தான் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு பண்ணுறோம். இப்போ டேரெக்டாக இதை நீங்கள் வந்து இப்போ கம்பெனி வந்தீங்கன்னா கூட டேரெக்டாக கம்பெனியில் தான் உங்களுக்கு ட்ரைனிங் தருவோம். கம்பெனிஸ்லேயே டேரெக்டாக கொண்டு போய்ட்டு உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துலையே வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். இதுதான் நம்ம ட்ரைனிங்கோட அட்வான்டேஜ். நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக இதுக்கு வந்து இந்த ட்ரைனிங் செக்டர் மாதிரி இல்லாமல், ட்ரைனிங் சென்டர் மாதிரி இல்லாமல் டேரெக்டாக கம்பெனிஸ்லேயே மிஷின்ஸ், ரன்னிங் மிஷின்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ட்ரைனிங் தருவோம். இதில் வந்து சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகேம் அப்படின்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுப்போம். இது பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம பண்ண டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது. ஓகே, இதாக இருக்குது. இப்போ இந்த மிஷின்ஸ் தான் நம்ம வந்து இப்போ சப்ளையர் கொடுக்குறோம். இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா சென்னை, அதுக்கப்புறம் இந்த த்ரூ அவுட் தமிழ்நாடு முழுக்க நிறைய இடத்துல இந்த நம்ம மிஷின்ஸ் வந்து சப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் லைனாக மிஷின்ஸ் இது வந்து எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸுக்காக ரெடியாக இருக்குது, டெலிவரிக்காக. ஓகே, இப்போ இது வந்து நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 20 mm இருக்குது, 300 mm இருக்குது, 400 mm ஹைட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கைட்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 கைட்வேஸு, XYZ கைட்வேஸ் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஷினுடைய அக்யூரசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.1 mm, தட் இஸ் 10 micron அக்யூரசி வரைக்கும் நம்ம இந்த மிஷின்ஸில் கொடுக்கலாம். அதே மாதிரி RPM பார்த்திங்க அப்படின்னா 3000 RPM, நம்ம ஸ்பிண்டிலுடைய RPM வந்து 3000 RPM வரைக்கும் நம்ம பண்ணலாம். இப்போ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிஷின் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க முன்னாடியே கஸ்டமர் முன்னாடியே மிஷினை ரன் பண்ணி, சரிங்களா, மிஷின் சாட்டிஸ்ஃபை அப்படின்னா தான் நம்ம டெலிவரியே பண்ண போகிறோம் இந்த மிஷின்ஸ்லாம். அதே மாதிரி கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு ட்ரைனிங்கும் நம்மளே கொடுத்துட்றோம். நம்ம இதுக்காக ட்ரைனிங் நீங்கள் ஒரு இடத்துல மிஷின் ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மிஷின்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ட்ரைனிங்கும் நம்மளே கொடுத்துட போகிறோம். சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் இதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸு, இந்த மாடலிங்ஸ் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள். ஓகே, எப்படி மிஷினிங் பண்ணுறதுன்றதை நீங்கள் க்ளியராக பார்க்கலாம். ஃபைன், இதுதான் நான் வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் எப்படி மிஷினரிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். எல்லாமே இங்கே தான், சென்னை மேக்கு தான். சரிங்களா? இது வந்து இம்போர்ட்டடோ இல்லை வந்து வேறு எதுவும் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து சென்னையில் தான். இங்கேயே நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். எஸ், ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய ட்ரைனிங்கோட மோட்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்றது. இப்போது
இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைனிங் அப்படின்னும் போது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கம்ப்யூட்டர் ட்ரைனிங்கும் இருக்குது. தட் இஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் படிக்கலாம் அப்படின்னா 10ஆம் கிளாஸ் முடித்தவங்கலேருந்து எல்லாருமே படிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. இதுக்கு வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராமிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான ப்ரோக்ராமிங்ஸில் எதுவுமே இல்லை. ட்ராயிங்ஸ் வரப்போகுது. அந்த ட்ராயிங்ஸ் கூட பார்த்திங்கன்னா நிறைய ட்ராயிங்ஸ்லாம் அப்படியே பிடிஎஃபாக தான் வரப்போகுது. அந்த ட்ராயிங்ஸை அப்படியே இம்போர்ட் பண்ணி அது 3Dயாக கன்வெர்ட் பண்ணி அது ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணிட்டா போதும். நம்ம நார்மலாக நம்ம இதுக்கு முன்னாடி சிஎன்சி மிஷின்ஸ்லாம் படிச்சிருப்பீங்களா ப்ரோக்ராமிங், அதே மாதிரி ப்ரோக்ராமிங்ஸ் தான். சரிங்களா? அதுக்காக இது ப்ரோக்ராமிங் கையிலலாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அந்த ஆர்டிகேம் தெரிஞ்சால் போதும். அதுலேருந்து ப்ரோக்ராம் இதை பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் எப்படி நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது எல்லாமே லைவ் ட்ரைனிங் தான். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது. எஸ், இதுதான் வந்து டபுள் ஸ்பிண்டில் மிஷின். அட் அ டைமில் ஒரே ஆப்ரேஷனை மிரர் இமேஜில் பண்ணும். எஸ், ஓகே. உங்களுக்கு இப்போ இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து வுட் கார்விங்க்கான வீடியோஸ் வந்து நம்ம நிறைய இதுக்கப்புறம் அப்லோட் பண்ண போகிறோம். தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இந்த சிஎன்சி மிஷின்ஸில் ட்ரைனிங் வேணும், இந்த வுட் கார்விங் ட்ரைனிங் வேணும்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே வந்து ஸ்பெசிஃபிகேஷனில் எங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, நன்றி.